ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பூண்டு சட்னி அரைக்க போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சை மிளகா, வத்தல், காரம் எதுவுமே தேவையில்லை. இந்த பூண்டோட காரமே நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை பூண்டு, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 4-5, ஒரு கை கருவேப்பிலை, ஒரு இஞ்சி, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், பார்க்கலாம். சட்னி அரைச்சாச்சு. கூட நல்லெண்ணெய் மட்டும் சுட வச்சு சூடாக ஊற்றிருக்கேன். எல்லாமே பச்சையாகவே அரைச்சிருக்கேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 இட்லி சேர்த்தே சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். கூட தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் எப்பயும் போல். கூட சாப்பிட போகிறோம். வாங்க நீங்கள் சாப்பிட்லாம். பச்சை பூண்டு சட்னி மிக சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அரைச்சி பாருங்கள். நன்றி, வணக்கம்.